வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து விவாதிப்பதற்காக மத்திய அரசு அழைப்பு விடுத்த அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. மாணவர்களின் அச்சத்தை போக்கும் வகையில் பிரதமர் நடத்தி வரும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன. உலகக்கோப்பை ஆடவர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் நாளை தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாளை மறுநாள் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். தேர்வு தொடர்பான அச்சத்தை களையும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடிய நிகழ்ச்சி அவர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், தேர்வு நேரத்தில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காண்பதற்கு இது உதவிடும் என்றார். நாட்டின் எதிர்கால சந்ததியின் நலனுக்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் எவ்வாறு பங்களிக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலாகவும் இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களுடன் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கலந்துரையாடினார். மாணவர்களின் அச்சத்தை போக்கும் வகையில் பிரதமர் நடத்தி வரும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சி தொடர்பான மாணவர்களின் கருத்துக்களையும் அமைச்சர் கேட்டறிந்தார். பிரதமர் கலந்துரையாடல் நிகழ்ச்சி தங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக அமைந்தது என்று வேலூரைச் சேர்ந்த மாணவர்கள் தெரிவித்தனர். நான் ஜே கவின் சான்றோன். பரீட்சா பே சர்ச்சா ப்ரோக்ராம் பாக்குறதுனால மாணவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாவா இருக்கு, ரொம்ப உதவிகரமா இருக்கு. பிரைம் மினிஸ்டர் பேசுறது எல்லாமே கேட்கும் போது எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஊக்குவிக்கும் விதமா இருக்கு. இது எல்லாத்தையும் நாங்க கத்துக்கிட்டு எங்க வாழ்க்கையில ரொம்ப உதவிகரமா இருக்கும்னு நாங்க நம்புறோம். பிரைம் மினிஸ்டர் எங்க கிட்ட பேசுறதுல எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருந்துச்சு. இதனால பிரைம் மினிஸ்டர் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேரு சாதியா, 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிரெயினை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்காக யோகா, கொஞ்ச நேரம் இந்த சன்லைட்ல அந்த விட்டமின் டி அவங்க கெயின் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் அவங்க இந்த யோகாசனங்கள் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணலாம்னு சொல்றாங்க. தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள காந்தியடிகளின் சிலைக்கு மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றனர். மாநிலங்களவைக்கு 56 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 27ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர் உள்ளிட்ட 15 மாநிலங்களிலிருந்து உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அடுத்த மாதம் 8ஆம் தேதி தொடங்குகிறது. மனுக்களை தாக்கல் செய்ய 15ஆம் தேதி கடைசி நாளாகும். அதற்கு மறுநாள் அவை மீதான பரிசீலனை நடைபெறும். மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா குற்றச்சாட்டு தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்துள்ளன. மாலத்தீவு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவதற்கு ஏதுவாக மாலத்தீவு ஜனநாயக கட்சி மற்றும் தி டெமோக்ராட்ஸ் கட்சிகளின் உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு அதனை தாக்கல் செய்ய இருப்பதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார். 87 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் இந்த இரு கட்சிகளுக்கும் 55 உறுப்பினர்கள் உள்ளனர். இந்தியாவுடனான மாலத்தீவு அரசின் தற்போதைய நல்லுறவு நடவடிக்கைகள் தொடர்பாக எழுந்த கருத்து வேறுபாடு காரணமாக இந்த நடவடிக்கையை எதிர்க்கட்சிகள் மேற்கொண்டிருப்பதாக தெரிகிறது. இந்திய பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு கிரிதர் அரமானே 2 நாள் பயணமாக இன்று ஓமன் செல்கிறார். இரு நாடுகளின் 12வது கூட்டு ராணுவ ஒத்துழைப்பு குழு கூட்டத்திற்கு அந்நாட்டு பாதுகாப்புத்துறை செயலாளர் டாக்டர் முகமது பின் நசீருடன் திரு கிரிதர் தலைமை வகிக்கிறார். தொடர்ந்து நடைபெறும் இருதரப்பு பேச்சுகளின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது, பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்து அவர்கள் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே
கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுதக் காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. தலைநகர் தில்லி உட்பட வட மாநிலங்களில் கடும் குளிருடன் பனிமூட்டமும் நீடித்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தில்லி, ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் இரவு நேரங்களில் 6 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அதிகாலை நேரங்களில் வாகன போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் முகப்பு விளக்கு எரியவிட்டபடி வாகனங்கள் சென்றன. கடுமையான பனிமூட்டம் காரணமாக விமான சேவைகளும் தாமதமாக நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வரும் நிதியாண்டிற்கான யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பட்டியலில் தமிழகத்தின் செஞ்சிக்கோட்டை மற்றும் மராட்டா ராணுவ நிலப்பகுதிகள் பரிந்துரைக்கப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் சல்ஹர் கோட்டை, சிவ்னேரி கோட்டை, லோகாட் உள்ளிட்ட பகுதிகளும் தமிழகத்தின் செஞ்சிக்கோட்டையும் இந்த பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாக மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. இணையதள சூதாட்டங்களுக்கு தடை விதிக்கும் தமிழக அரசின் சட்டம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மாநில அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவின் மீது உச்சநீதிமன்றம் வரும் 5ஆம் தேதி விசாரணை நடத்தவுள்ளது. இது தொடர்பான விசாரணை நேற்று நடைபெற்ற போது வரும் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். ஜப்பான் சந்திரனுக்கு அனுப்பிய விண்கலத்தின் லேண்டர் தனது செயல்பாடுகளை தொடங்கியுள்ளது. கடந்த 9 நாட்களாக சூரிய சக்தி வெளிப்படுவதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக செயல்பாடின்றி இருந்த நிலையில் தற்போது அந்த லேண்டர் பணிகளை தொடங்கியிருப்பதாக ஜப்பான் விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஸ்லிம் என்ற லேண்டரை விண்ணுக்கு ஜப்பான் செலுத்திய நிலையில் அதன் செயல்பாடு இல்லாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது. சூடான் மற்றும் தெற்கு சூடான் இடையே சர்ச்சைக்குரிய பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். பெண்கள், குழந்தைகள் உட்பட கடந்த ஒரு வாரத்தில் இதுவரை 52 பேர் உயிரிழந்திருப்பதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தெற்கு சூடானுக்கு இடையே எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள எண்ணெய் வளம் மிக்க பகுதியை சொந்தம் கொண்டாடுவதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இருதரப்புக்கும் இடையே மோதல் நீடித்து வருகிறது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஆடவர் ஐவர் ஹாக்கி போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. ஓமனில் காலை 9 மணிக்கு நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 6 சுற்றில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. தென்னாப்பிரிக்காவில் ப்ளோம்ஃபோன்டைனில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி 1:30க்கு தொடங்குகிறது. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் நேற்று நடைபெற்ற கால்பந்து ஆட்டத்தின் அரையிறுதிப் போட்டியில் மேகாலய அணி 5-3 என்ற கோல் கணக்கில் ஜார்க்கண்டை வீழ்த்தியது. நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் மேகாலய அணி பஞ்சாபை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் 29 தங்கம், 19 வெள்ளி, 34 வெண்கலப் பதக்கங்களுடன் தமிழகம் பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தில் நீடிக்கிறது. தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் சமீர் வர்மா, ஷங்கர் முத்துசாமி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதிலிருந்து காயம் காரணமாக ஜடேஜா மற்றும் ராகுல் விலகியுள்ளனர். அவர்களுக்கு பதிலாக சர்ஃபராஸ் கான், சௌரப் குமார் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் புதிதாக அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இப்போட்டி வரும் வெள்ளிக்கிழமை விசாகப்பட்டினத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து விவாதிப்பதற்காக மத்திய அரசு அழைப்பு விடுத்த அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. மாணவர்களின் அச்சத்தை போக்கும் வகையில் பிரதமர் நடத்தி வரும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன. உலகக்கோப்பை ஆடவர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.